ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சாவித்திரியும் தாமரையும் ஒரு பொதுக்குழியில் விழப்போறோன்னு தெரியாமல் ஒரு பொதுக்குழியில் போய் விழுந்துட்டாங்க. என்னன்னா, நம்ம தாமரைக்கு ஒரு பணக்கார லைஃப்பை அமைச்சு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணுற நிலைமை நம்ம தாமரைக்கு வந்துடுச்சு. இது தெரியாமல் அந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு, தாமரை இவரை எப்படி நம்ம கான்டாக்ட் பண்ணுறது, நம்ம எப்படி பேசுறது, இதுலேயே ஃபோன் நம்பரெல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம இதுக்கு ஃபோன் பண்ணி பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடி பேசுற நீ, சீக்கிரம் ஃபோன் பண்ணி கொடுடி, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கிட்ட சொல்லவும், தாமரை இருந்துட்டு அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. நம்ம சாவித்திரி பயங்கர சந்தோஷமா அந்த ஃபோனை வாங்கி காதில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம காமிஸ் பிச்சுக்கு ஃபோன் போகுது. ஃபஸ்ட்டு டைம் எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் காமிஸ் பிச்சு இருந்துட்டு ஈஸ்வரிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. நீங்கள் கொடுத்த நம்பர்லேருந்து இப்போ ஒரு ஃபோன் நம்பர், அதாவது கால் வந்திருக்குமா, இதை எடுத்து பேசவா வேண்டாவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கள் பாரு காமிஸ் பிச்சை, நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே அவங்கக்கிட்ட சொல்லிட்டா போதும், அவங்க கண்டிப்பாக அவங்க பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுக்க சம்மதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நீ உடனே எல்லாம் ஒத்துக்கக்கூடாது காமிஸ் பிச்சை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில விஷயத்தையும் நம்ம காமிஸ் பிச்சுக்கிட்ட சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாவித்திரி இருந்துட்டு, என்னடி ஃபோன் பண்ணால் கூட எடுக்கலாமா, அவ்வளோ பெரிய பணக்காரு, நம்ம ஃபோன் பண்ணி ஒன்று எடுத்துருவாங்களாம்மா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு நம்ம கால் பண்ணலாம், இல்லடி நான் இப்போவே பண்ணி பார்க்குறேன், நான் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறை பண்ணவும், நம்ம காமிஸ் விஜய் ஃபோனை அட்டன் பண்ணிடுறாரு. அட்டன் பண்ணி உடனே, ஹலோ யார் பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், சார் நான் அதாவது ராஜாங்கம் வீட்டில் இருந்து பேசுகிறேன் சார். ராஜாங்கம்மா, அது யார் ராஜாங்கம், அமைச்சர் ராஜாங்கம், என்னோட அண்ணன், அவங்க வீட்டிலேருந்து தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், சார் நீங்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன்னு நான் கேள்விப்பட்டேன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்ததே ஒரு தமிழ்நாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்கன்னு நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் என்னோடய பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு சம்மதம், நீங்கள் என்னோடய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம காமிஸ் பிச்சை இருந்துட்டு, அப்படியாம்மா, நானும் நிறைய இடத்துல பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு ஏற்ற மாதிரி யாருமே கிடைக்க மாட்டாங்க, அதனால் உங்கள் பொண்ணு ஃபோட்டோவையும் அட்ரஸையும் அனுப்பிவிடுங்க, எனக்கு பிடிச்சிருந்தா, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா, எனக்கு செட் ஆகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லவும், சரிங்க சார் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக ஃபோனை கட் பண்ணிவிட்டு, தாமரை அவங்க ஃபோட்டோ அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்கடி, ஃபோட்டோ மட்டும் அனுப்பி வச்சிட்டோன்னா கண்டிப்பாக உன்னை பிடிக்கும், நீ அந்த அதிர்ஷ்டசாலியே இருப்பன்னு எனக்கு தோணுதுடி அப்படின்னு சொல்லவும், அம்மா அப்படியாம்மா, நான் அந்த காமிஸ் பிச்சையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பணக்கார லைஃப்பை நான் வாழணும்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, அம்மா இருக்கிற வரைக்கும் நீ பயப்படவே பயப்படாத, கண்டிப்பாக நான் காமிஸ் பிச்சையை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஃபோட்டோ அனுப்பி விடவா இல்லை வேண்டாவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா கேள்வி இது, அனுப்பி விடுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காமிஸ் பிச்சைக்கு அதாவது யாரு காமிஸ் பிச்சுக்கு ஃபோன் நம்பரையும் அதுக்கப்புறம் என்ன அட்ரெஸ்ஸு ஃபோட்டோன்னு எல்லாத்தையும் சென்ட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் காமிஸ் பிச்சை இருந்துட்டு ஈஸ்வரிக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாம் சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பேசிட்டேன், இப்போது என்னம்மா பண்ணுறது, அவங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதம்னு சொல்லிட்டாங்க, நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனெல்லாம் கட் பண்ணிட்டேம்மா, இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் காமிஸ் பிச்சை, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, உங்களை மாதிரி ஒரு 3 பேரை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த 3 பேரில் யார் எனக்கு செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம காமிஸ் பிச்சையும் அதே மாதிரி சாவித்திரி கிட்டே இப்போ ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம அதாவது சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், என்னோடய பொண்ணு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற பொண்ணாக இருப்பா, என்னோடய பொண்ணவே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க சார், கண்டிப்பாக என் பொண்ணு உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காமிஸ் பிச்சையும், இங்கே பாருங்கம்மா, நீங்கள் பேசுகிறதும் நீங்கள் பழகிறதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கள் வீட்டில் எல்லாம் நான் பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. இங்கே பாருடி, நான் பேசுகிறதும் அது மாதிரி அன்பாக பேசுகிறதும் அவங்களுக்கு பிடிச்சிருக்குதாண்டி, கண்டிப்பாக உன்னை தான் செலக்ட் பண்ணுவாங்க, நீ கவலையே படாதடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாமரை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கம்மா, எப்போம்மா பதில் சொல்லுவாங்க, எனக்கு ஒரே ஒரு மாதிரி அப்படியே
காத்துல பறக்கிற மாதிரி இருக்குமா, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, அந்த காமிஸ் பிச்சை என்னை செலக்ட் பண்ணுவாரா, என்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் காமிஸ் பிச்சைக்கிட்ட இருந்து கால் வருது. கால் வந்த உடனே நம்ம சாவித்திரி பயங்கர அதிர்ச்சியோடு எடுக்கிறாங்க. எடுத்த உடனே தாமரை ஃபோன் பண்ணுறாருடி, என்னடி பதில் சொல்லுவார் அவரு, என்ன அவரு சொல்ல போகிறத நினச்சாவே எனக்கு அவ்வளோ பயமா இருக்குமா, அம்மா எடுத்து பேசுமா என்ன சொல்கிறாங்கன்னு, அப்புறமா கால் கட் ஆகிட போகுது, அதுக்கப்புறம் காலே பண்ண மாட்டாங்க, எடுத்து பேசுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரியும் எடுத்து பேசுகிறாங்க. எடுத்து பேசின உடனே காமர்ஸ் பிச்சை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே பயங்கர சந்தோஷம். என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க, நீங்கள் என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டிங்களா, ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளை, இனிமேல் உங்களை மாப்பிள்ளைன்னு நான் கூப்பிடலாமா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னத்தை நீங்களே மாப்பிள்ளைன்னு கூப்பிடும்போது நான் உங்களை அத்தைன்னு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன மாப்பிள்ளை இப்படியெல்லாம் பேசுகிறீங்களே, நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம், உங்களுக்கு இல்லாத உரிமையா, நான் கண்டிப்பாக நாளைக்கே உங்களை பொண்ணு பார்க்க வரேன், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாப்பிள்ளை, நீங்கள் கவலையே படாதீங்க, நான் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் பேசிக்கிறேன், நீங்கள் நாளைக்கு குடும்பத்தோடு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அது காமிஸ் பிச்சை இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் ஈஸ்வரி கிட்ட சொல்லவும், ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷம். ஒரு பணக்கார லைஃபுக்கு ஆசைப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்க போகிறாளே அப்படின்னு நினச்சி பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு இங்கே பாரு சித்ரா, இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும், கண்டிப்பாக அவள் எப்படியாவது கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நம்ம காமிஸ் பிச்சுக்கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் விலகியே இருக்கணும், ஃபோன்லேயே டீல் பண்ணிக்கணும், எல்லாத்தையும் நேரில் ஏதாவது மீட் பண்ணி பேசணும், கண்டிப்பாக காமிஸ் பிச்சை இதை நம்ம தான் ஏற்பாடு பண்ணியிருக்கோன்னு அவளுக்கு தெரிஞ்சிடும், அதனால் நம்ம 2 பேருமே கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லவும், சரிம்மா நம்ம தம்பியோட வாழ்க்கையை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சுட்டாங்கல்ல, கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் தேவைதாம்மா, அவங்க இந்த நிலைமைக்கு ஆளாக வேண்டியவங்க தான், கவலையே படாதம்மா, நான் கண்டிப்பாக இதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தாமரை அதாவது தமிழ் இருந்துட்டு பயங்கர அதிர்ச்சியில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்பவே விசித்திரமாக இருக்குதே, அதாவது அவங்க வந்து கட்டி பிடிக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, அப்போ தான் ஒரு மாதிரி இருக்காங்க, வீட்டுக்கு வந்த உடனே ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இவங்களை எப்படின்னா இவங்க என்னதான் பண்றாங்க, என்ன ஏதுன்னு கேட்டா கூட சொல்லவே மாட்றாங்களே, நான் என்னென்ன நினைக்கிறது அப்படின்னு குழப்பத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் பார்த்து சேது வராங்க. சேது வந்த உடனே நம்ம தமிழ் இருந்துட்டு, ஏங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சொல்லு தமிழ், நீ என்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம், நீ கேட்குற கேள்விக்கு நான் கண்டிப்பா பதில் சொல்லுவேன், கவலையே படாம என்கிட்ட கேளு தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க ஹாஸ்பிட்டல்ல நீங்க நடந்துக்கிட்ட விதம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருந்துச்சு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு, எதுக்காக நீங்கள் அப்படி பண்ணீங்க, உள்ளே என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க, டாக்டர் என்ன சொன்னாங்க, எனக்கு எல்லாத்தையும் சொல்கிறீங்களாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம அதாவது சேது இருந்துட்டு, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இல்லைனா கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லி உன்னை தூக்கி கொஞ்சணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் உங்ககிட்ட சொல்ல முடியாதே, இங்கே பாரு தமிழ், ஸ்கேனில் நம்ம பாப்பாவை பார்த்தேன் இல்லையா, அந்த சந்தோஷம் தான், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மலிப்பிடுறாங்க. இங்கே பாருங்கள், அதை விட பெரிய சந்தோஷத்தை நீங்கள் உங்கள் ஃபேஸில் பார்த்த மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால தாங்க கேட்டேன், வேறு ஏதாச்சும் நடந்துச்சா சொல்லுங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப தலைவலிக்கிற மாதிரியே இருக்கு அதெல்லாம் யோசிச்சா. இங்க பாரு தமிழ், நீ எதுவுமே யோசிக்காத, குழந்தைய நான் டிவியில் பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு, அந்த குழந்தை வாயை திறந்து காலு கையெல்லாம் அசைக்கிறத பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா, அதனால தான் தமிழ் நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லவும், இப்போ கூட நீங்கள் சொல்கிறது நம்பவே முடியல, என்னமோ நீங்கள் சொல்கிறீங்களேன்றதுக்காக நான் நம்புகிறேங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி தமிழ், நீ இங்கே உட்காந்துக்கிட்டு நான் பழம் பால் ஜூஸு எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறேன், இங்கே பாருங்கள் ஒரே அடியாக எல்லாத்தையும் கொண்டு வந்தால் எப்படிங்க நான் சாப்பிடுவேன், நான் எல்லாத்தையும் சாப்பிடலாம் முடியாது, ஏதாச்சும் ஒன்று மட்டும் கொண்டு வாங்க, இங்கே பாரு தமிழ், நீ நேரத்துக்கு பழம் ஜூஸு இது பாலுன்னு எல்லாமே குடிச்சிக்கிட்டு தான் இருக்கணும், உன் வயிற்றில் இருக்க குழந்தைக்கும் எல்லாமே போகணும்ல, அதனால் நீ எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் ஆகணும், கவலைப்படாமல் சாப்பிடு சரியா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழம் ஜூஸு அதுக்கப்புறம் பாலுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கவும், தமிழ்ச்செல்விக்கு உட்கார முடியல, நிற்க முடியல, படுக்க முடியல, அந்த அளவுக்கு சாப்பிட்டாங்க. இங்கே பாருங்கள், என்னால் இதுக்கு மேலெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது, இதுக்கு மேலே என்கிட்ட எதுவுமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம காமிஸ் பிச்சை இருந்துட்டு அடுத்த நாள் காலையில வந்துடுறாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு ஒண்ணுமே புரியல. யார் அது இது? யாரு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறது? எதுக்காக வந்திருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காமோ, அந்த நேரம் பார்த்து சாவித்திரியும், தாமரையும் வெளிய வராங்க. வெளிய வந்த உடனே நம்ம அ ராஜாங்கத்துக்கிட்ட, "மாமா, நான் உங்ககிட்ட நேத்து ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா? அவரு தானே இவரு" அப்படின்னு சொல்லவும், "என்ன என்ன ஈஸ்வரி இது? யாரு இது? வயசான கிழவன் மாதிரி இருக்கான். இவரவா நீ மாப்பிள்ளைய பார்த்துருக்க? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம சாவித்திரி இருந்துட்டு, "எங்க பாருங்க அண்ணே, என்னோட பொண்ணுக்கு இவரை தான் பிடிச்சிருக்கான். அதனால கண்டிப்பா இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டா. அதனால நான் இந்த மாப்பிள்ளையவே நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேனே. நீங்க என்னென்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாரு சாவித்திரி, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க 4 இடத்துல விசாரிச்சு தான் நம்ம இப்போ மாப்பிள்ளைய எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தாமரைய நல்லா பார்த்துக்கிறவனா இருக்கணும். அதுக்காக நீ எல்லா இடத்துலயும் விசாரிச்சே இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்கண்ணே, அதெல்லாம் விசாரிக்காமயா இந்த கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிப்பேன். என்னோட பொண்ணோட வாழ்க்கைய பத்தி எனக்கும் அக்கறை இருக்குண்ணே. உங்களுக்கு மட்டும் தான் அக்கறை இருக்கிற மாரியெல்லாம் பேசாதீங்கண்ணே" அப்படின்னு சொல்லவும், சாவித்திரி, "நான் அப்படியெல்லாம் சொல்லல. இந்த காலத்துல யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்கன்னு அவங்க பேசினா கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்ச நாள் நல்லா பேசிட்டு, நல்லா அவங்கள நம்பினதுக்கு அப்புறம் அவங்க ஒரு பெரிய ஆப்பா வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால யாரையும் நம்பாத முழுசா, சரியா?" அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன காமர்ஸ் பிச்சை இருந்துட்டு, அதாவது, "இங்க பாருங்க சார், எதுக்காக அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மாதிரி டவுட் வர மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம சாவித்திரிக்கு அப்பயே டவுட் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன நம்ம சாவித்திரி இருந்துட்டு, "மாப்பிள்ள, நீங்க என்ன சாப்பிட்றீங்க மாப்பிள்ள? இதுதான் என்னோட பொண்ணு" அப்படின்னு சொல்றாங்க. "உங்க பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க மாப்பிள்ள, உங்க வீட்டுல இருந்து யாரும் வரலையா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "என்னோட வீட்டுல இருக்கிறவங்கலாம் லண்டன்ல இருக்காங்க. கண்டிப்பா இன்னும் ஒரு 1 வீக்ல நான் லண்டனுக்கு போகணும். அதனால இந்த 1 வீக்குக்குள்ள மேரேஜ் வச்சுக்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட அது ராஜாங்க இருந்துட்டு, "என்ன, ஒரு வாரத்துல இந்த கல்யாணத்தை வச்சுக்கட்டுமா? அதெல்லாம் முடியாது. இந்த ஒரு வாரத்துலலாம் இந்த கல்யாணத்தெல்லாம் முடிக்க முடியாது. அதனால நீங்க ஒரு 2-3 மாசம் தள்ளி போட முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம தாமரை இருந்துட்டு, "மா, இன்னும் ஒரு வாரத்துல லண்டனுக்கெல்லாம் கூப்பிடுறாங்கம்மா. அதனால நான் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு லண்டனுக்கு போயிடுறேம்மா. ப்ளீஸ்மா, மாமா கிட்ட பேசுமா" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருங்கண்ணே, என்னோட பொண்ணு லண்டனுக்கு போக போறா. எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது. அதனால நீங்க என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கண்ணே" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு சாவித்திரி, நீ எல்லாமே அவசரத்துல எடுக்கிற முடிவு மாதிரி எனக்கு தெரியுது. அதனால நீ அவசரப்படாம இருந்தனா எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடு" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் யோசிட்டு, இல்ல இல்ல சாவித்திரி, எனக்கு இது சரியா வரல. அதனால நீ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலான்னு எனக்கு தோணுது. நீ என்ன சொல்ற? இங்க பாருங்கண்ணே, என்னோட பொண்ணுக்கு இப்பவே கல்யாணம் பண்ணி வச்சிடுறேண்ணே. இதுக்கு மேல என்னால என்னோட பொண்ணை வீட்டுலலாம் வச்சிருக்க முடியாது. அதனால நான் இப்பவே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேண்ணே அப்படின்னு சொல்றாங்க. "சரி, உன்னோட பொண்ணு, நீ என்னமோ பண்ணிட்டு போ. நீ சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் என்னோட பொண்ணோட வாழ்க்கையில இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு என்கிட்ட எப்பவுமே வந்து நிற்கக்கூடாது, சரியா?" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சாவித்திரி இருந்துட்டு, "இங்க பாருங்கண்ணே, மாப்பிள்ளையே நான் பார்த்த மாப்பிள்ளையே நானே குறை சொல்லவும்னா எப்படிண்ணே நீங்கள் பேசுகிறீங்க? கண்டிப்பாக உங்ககிட்ட நான் எதுவுமே பேச மாட்டேன். நீங்கள் கவலையே படாதீங்க" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம சாவித்திரிக்கு அதாவது தாமரைக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, "சரி சாவித்திரி, இந்த வாரத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அவங்க வீட்டில் இருந்து யார் யாரெல்லாம் வராங்கன்னு கேளுங்க" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாருங்க மாப்பிள்ளை, உங்கள் வீட்டில் இருந்து யார் யாரெல்லாம் வராங்க? இங்கே பாருங்க மேடம், நானும் பொண்ணும் மட்டும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் கண்டிப்பா லண்டனுக்கு போயிட்டு என்னோட ஃபேமிலியெல்லாம் கூட்டிட்டு நான் வந்துருவேன்" அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சாவித்திரிக்கு ஒரு மாரி டவுட் வந்துகிட்டே தான் இருக்கு. "இங்க பாருங்க மாப்பிள்ள, உங்க ஃபேமிலி இல்லாம எப்படி கல்யாணத்த பண்ணுவீங்க? என்னோட ஃபேமிலிக்கெல்லாம் இங்க இருந்து நான் வீடியோ கால்ல நான் காட்டிடுவேன். நீங்க கவலையே படாதீங்க. என் ஃபேமிலியில இருக்கிறவங்களெல்லாம் நீங்க பார்க்கணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமா, ஆமா, உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி, நான் வீடியோ கால் பண்றேன். லண்டன்ல இருக்கிறவங்களெல்லாம் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேரை செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, லண்டன்ல இருக்கிற மாதிரியே ஒரு பேக்ரவுண்டை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வீட்டில், அதாவது பெங்களூர் வீட்டில் இருக்கிற, அதாவது யார், லண்டன் வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி செட்டப்போட ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனே அவங்க எடுத்துடுறாங்க. எடுத்த உடனே, அம்மா, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் அதாவது ஒரு இந்தியன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு, இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, ஒரு இந்தியன் பொண்ணை தான்மா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். பொண்ணு
பொண்ணு நேற்று ஃபோட்டோ அனுப்பி வச்சுருந்தேன், உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க. அவங்க வீட்டுக்கு தாம்மா வந்திருக்கேன். உங்களை எல்லாரையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஹாய் மட்டும் சொல்லிடுங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம சாவித்திரிக்கு பயங்கர சந்தோஷமா அந்த ஃபோட்டோவில் அந்த இது வீடியோ காலில் பார்க்குறாங்க. பார்த்த உடனே வீட்டு பின்னாடி இருக்கிற எல்லா லக்ஸூரியான அது திங்ஸு எல்லாத்தையும் பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சியில், ஐயோ சூப்பராக இருக்க வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருங்கம்மா, என்னோட பையன் ரொம்ப தங்கமான பையன். என் பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க 2 பேரும் வாழ்ந்தாங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறி வருவாங்க. நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் கேட்டு சாவித்திரிக்கு பயங்கர சந்தோஷமா, சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்ச உடனே நம்ம அதாவது ராஜாங்க இருந்துட்டு சாவித்திரியை கூப்பிட்டு, இங்கே பாருமா சாவித்திரி, இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணத்தை வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் இருந்து என்னென்ன எதிர்பார்க்குறானுன்னு கேட்டு சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் சார், எனக்கு பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும், பொண்ணுக்கிட்ட இருந்து ஒரு பைசா கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ராஜாங்கத்துக்கு ஒரு மாதிரி டவுட்டே வரல. இங்கே பாருங்கள், என்னோட பொண்ணெல்லாம், எங்கள் வீட்டு பொண்ணை நாங்கள் சும்மாலாம் அனுப்பிட மாட்டோம், உங்களுக்கு ஒத்த ரூபா கூட வேண்டான்னு சொல்கிறீங்க. ஆனால் எதுக்காக நீங்கள் ஒரு மாதிரி காசுக்கு செத்த மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு, என்ன சார் என்னை அசிங்கப்படுத்துகிறீங்களா? என் லண்டனில் வந்து பாருங்கள், என்னோட சொத்து எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். லண்டன்லேருந்து எனக்கு ஒரு இந்தியனுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இங்கே வந்த பார்த்தியா, எனக்கு இந்த கேள்வியெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட சாவித்திரிக்கு, என்னென்ன இப்படியெல்லாம் வந்தவங்க கிட்டே பேசுகிறீங்க? இங்கே பாருங்கண்ணே, என்னோட பொண்ணு அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பா. நீங்கள் என்னோட பொண்ணுக்கிட்ட எதுவும் நீங்கள் சொல்லாதீங்க. என் பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான், அதனால இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு தான் நீங்கள் ஆகணும் அப்படின்னு ஒரு மாதிரி கட் அண்ட் ரைட்டாக பேசவும், இதை கேட்டு நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருமா சாவித்திரி, நடக்க போகிற பிரச்சனை எல்லாத்தையும் நீயே சமாளிச்சுக்கோ, நான் என்னமோ பண்ணிக்கோ நீ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. போன உடனேயே நம்ம சாவித்திரிக்கு பயங்கர சந்தோஷம். இங்கே பாருங்கள் சார், அதாவது 5 நாளில் எந்த நாள் முகூர்த்த நாள்னு பார்த்துட்டு நான் உடனே உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க அத்தை, நான் போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிங்க மாப்பிள்ளை, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க, பத்திரமா சூதானமாக போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க சம்பந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது காமேஷ் பிச்சை கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது சித்ரா வந்துட்டுமா, அந்த காமேஷ் பிச்சைக்கிட்டே பேசணுமா, அவர் இன்னைக்கு ரொம்ப டல்லாக நடிச்சிட்டாருமா, அவர்கிட்ட போய் பேசி கொஞ்சம் திட்டி விட்டால் தான் நல்லா நடிப்பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காமேஷ் பிச்சைக்கிட்ட பேசுகிறதுக்காக அப்படியே ஒளிஞ்சு சாவித்திரியும் ஈஸ்வரியும் போகிறாங்க. போன உடனேயே இதை பார்த்து அதாவது சாவித்திரி வந்துட்டு பயங்கர கோவத்தில், என்ன இது, இவங்க ஒளிஞ்சு போகிறாங்களே, என்ன திருட்டு வேலை பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் காமேஷ் பிச்சைக்கிட்ட போயிட்டு, காமேஷ் பிச்சை நில்லுங்க காமேஷ் பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்ச உடனே, இங்கே பாரு காமேஷ் பிச்சை, நீங்கள் நடித்தது கேவலமாக இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் நடித்ததை பார்த்தா எனக்கே டவுட் வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். ஏன் காமேஷ் பிச்சை நீங்கள் இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல காமேஷ் பிச்சை அப்படின்னு சொல்லவும், இது கேட்டுட்டு, இங்கே பாருங்கம்மா, வீட்டுக்கு வந்த உடனே அமைச்சர் ஐயாவை பார்த்துட்டு எனக்கு கை காலெல்லாம் நடுங்கிருச்சு. அவர் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் என்னால் பதில் சொல்ல முடியாமல் நின்றுட்டுருக்கேன்னு பார்த்தீங்கள நீங்களே, அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம், இந்த மாதிரிலாம் பேசினா எப்படி மேடம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு, இங்கே பாருங்கள் காமேஷ் பிச்சை, நீங்கள் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தானே இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக பயப்படணும், பயப்படாமல் எல்லா விஷயத்தையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டால் சாவித்திரிக்கு பயங்கர கோவம் வந்து, நம்ம சாவித்திரி வந்துட்டு தாமரைக்கிட்ட, இங்கே பாரடி தாமரை, உன்னோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக ஏதோ ஒரு போலியான ஒரு மாப்பிள்ளையை ரெடி பண்ணியிருக்காங்கடி, அந்த மாப்பிள்ளை உண்மையான மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு நம்ம நம்பி அண்ணங்கிட்டலாம் பேசிட்டோமே, அதெல்லாம் விடுமா, ஒரு பணக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நினச்சேன், ஆனால் பணக்காரனாக நடிக்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலாமா, எப்படியோ எனக்கு கல்யாணம் ஆகாததுக்கு முன்னே இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா, பணக்கார மாப்பிள்ளையா நீ நல்லா விசாரித்து அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா, இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டவே வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருடி, நீ கவலையே படாத, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இங்கே வெயிட் பண்ணி அவன் என்னென்ன தான் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அதுக்கப்புறம் இவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாவித்திரி வந்துட்டு பயங்கர சந்தோஷமாக
நடந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, "இனிமே இருக்குடி இருடி உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய நெனச்சுக்கிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனேயே பயங்கர கோவத்தில் பொருளை இருக்கிறத எல்லா பொருளையும் கீழே தூக்கி தூக்கி போட்டு கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம தாமரை இருந்துட்டு, "மா என்னாச்சும்மா? எதுக்காக நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? பேசுகிறவங்க கிட்ட நீ எதுவுமே பேசாத. ஆனால் இப்போ வந்து நீ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு" அப்படின்னு சொல்லவும், "நான் என்னடி பேசலை? என்ன பேசலை? எல்லாத்தையும் தான் பேசிட்டேன். பேசியும் அவங்களுக்கு சூடு சொரணை இல்லைன்னா நான் என்னடி பண்ணட்டும்? இங்கே பாருடி, நீயும் அந்த மாதிரியெல்லாம் இருந்துடாதடி. நீ அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உன்னை காலில் வச்சு மெரிச்சிருவாங்க. அதனால் சுயமரியாதை பெண்களுக்கு ரொம்ப பெரிய முக்கியம்டி. அதனால் அதை மட்டும் நீ கையை விட்டுறவே விட்டுறாத" அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த தமிழ் இருந்துட்டு அதாவது வராங்க. வந்த உடனே நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட, "இங்கே பாருங்க மாமா, என்ன மாமா கீழே ஒரே சத்தமாக இருந்துச்சு, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஒன்றும் இல்லைம்மா, ஒரு கட்சி வேலையை தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ எப்படிம்மா இருக்குது?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இப்போ ஓரளவுக்கு ஓகே மாமா, பரவாயில்ல" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது யார் நம்ம சாவித்திரி இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, "இங்கே பாரு ஈஸ்வரி, இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல நீ" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ம், அது இது சாவித்திரி சாவித்திரி வந்து போயிட்டு ஈஸ்வரியை அப்படியே லெஃப்ட் ரைட்டு வாங்குறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வந்தது. எதுக்காக எதுக்காக அத்தாச்சி, இங்கே பாருங்க அத்தாச்சி, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் என்னை பற்றி தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் இப்படியெல்லாம் பேசிட்டா நான் பயப்படுவேன்னு நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு பயங்கர கோவத்தில் பல்லாருன்னு ஒரு அறை விட்டுடுறாங்க. விட்ட உடனே நம்ம ஈஸ்வரி அதாவது யார் நம்ம விட்ட உடனே நம்ம ஈஸ்வரிக்கு அப்படியே காது கொய்யின்னு இது சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சித்ரா இருந்துட்டு, "இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அத்தை. எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாருடி, ஏன்னா அத்தனை மட்டும்தானே கூப்பிட்றேன். ஆனால் அந்த அத்தைக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு உனக்கு சுத்தமாக தெரியலல்ல" அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுட்டு, "உங்களுக்கு மரியாதை வேற கேடா? எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கர கோவத்தில், அ இங்க பாருங்க, என்னோட என்னோட தம்பி வாழ்க்கைய நீங்க இப்படியெல்லாம் இந்த அளவுக்கு ஆளானதுக்கு நீங்க தானே காரணம். அதுக்காக தான் என் பையன் எப்படி கஷ்டப்படுறானோ, அத விட நீங்க டபுள் மடங்கா, ட்ரிபிள் மடங்கா கஷ்டப்படணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டு நம்ம தாமரைக்கு பயங்கர கோவம் வந்து, "உங்களுக்கு மனசாட்சினது ஒண்ணு இல்லவே இல்லையா? எதுக்காக இவ்வளோ கீழ்த்தரமா நடந்துக்கிட்டு இருக்கீங்க? இப்போ அந்த மாப்பிள்ளையே நான் வேண்டான்னு சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "டேய், அந்த மாப்பிள்ளையே பொய்யானவன். நீ அவன போயிட்டு அவன் விட்டுட்டு போயிட்டான்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கியா? வெக்கமா இல்லை உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரையை திட்டவும், தாமரை இருந்துட்டு, "இங்க பாரும்மா, இவங்க 2 பேரையும் நம்ம சும்மாவே விடக்கூடாதும்மா. என்னோட வாழ்க்கையை சீரழிக்க பார்த்துருக்காங்க. அதனால கண்டிப்பா இவங்களுக்கு பெரிய தண்டனையா கொடுக்கணும். என்ன தண்டனைமா கொடுக்கலாம்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருடி, இவங்க பண்ணது எல்லாத்தையும் போயிட்டு அண்ணன்கிட்ட சொல்லணும்டி. அண்ணன்கிட்ட சொல்லி அண்ணன்கிட்ட சொல்லி இவங்க 2 பேருமே வெளியே துரத்தணும்டி" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம அத்தாச்சி இருந்துட்டு அதுதான் ஈஸ்வரி இருந்துட்டு, "இங்கே பாருங்க அத்தாச்சி, என்னை மன்னிச்சிருங்க அத்தாச்சி. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சாவித்திரிக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒரு மாதிரி குழப்பத்திலே நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சாவித்திரி இருந்துட்டு, அதாவது "இங்கே பாரு ஈஸ்வரி, எதுக்காக எனக்கு இப்படி பொய்யான ஒரு பூ பூவை உருவாக்கி வச்சிருக்க? எனக்கு ரொம்ப கோவம் வருது" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமாக இதை கேட்டுட்டு நம்ம யார் நம்ம சாவித்திரி இருந்துட்டு பயங்கர கோவமா இது தாமரை கிட்ட, "இங்கே பாருடி, இவங்க 2 பேரையும் நம்ம சும்மா விடவே கூடாது. உன்னோட வாழ்க்கையை சீரழிக்க பார்த்துருக்காங்க. இவங்கள 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ராஜாங்கத்துக்கு அண்ணன்கிட்ட சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும், ராஜாங்கம் பயங்கர அதிர்ச்சியில், "என்ன ஈஸ்வரி இது? என்ன சாவித்திரி சொல்கிறதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாகவே நின்றுட்டுருக்காங்க. "என்ன சாவித்திரி, வாயிலிருந்து பதில் வருமா வராதா? எதுக்காக அமைதியாகவே நின்றுட்டுருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம சாவித்திரி இருந்துட்டு, "இங்கே பாருங்கண்ணே, அதெல்லாம் சொன்னால் தொழில் கெட்டு போயிடும்ண்ணே. நான் சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் என்னை ரொம்ப திட்டுவாங்கண்ணே. அவங்க என்ன விலை போடுறாங்களோ அந்த விலை தானே நானும் போட முடியும். எனக்கு மட்டும் என்னென்ன விதிவிலக்கா என்ன?" அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம
சாவித்திரி இருந்துட்டு இங்கே பாருடி, நீ கவலைப்படாதடி, அவங்க போடுறாங்க இவங்க போடுறாங்கன்னு நினச்சி பார்க்காத, உன்னோட வாழ்க்கையில் நீ சந்தோஷமா இருக்கியா அதை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து நம்ம நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கர கோவத்தில் வராங்க. வந்த உடனே இங்கே பாருங்க மாமா, இந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்கள் என்ன இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு இவங்க தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு சாவித்திரியும் அதாவது சாவித்திரியும் தாமரையும், இங்கே பாருங்க மாமா, எதுவுமே நாங்கள் அதாவது ஆதாரம் இல்லாமலாம் பேசல. இங்க பாருங்க மாமா, இந்த இந்த காமேஷ் பிச்சையும் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பாருங்க. அது மட்டும் இல்லாம இவங்க அவனுக்கு காசு குடுத்துருக்காங்க. அதுவும் இந்த ஃபோட்டோல இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ராஜாங்கத்துக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரு மாரி பயங்கர ஷாக்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாவித்திரிய பார்த்து, "ச்சீ! என்ன இது ஈஸ்வரிய பார்த்து, என்ன ஈஸ்வரி இதெல்லாம் கேவலமா இல்லையா உனக்கு? நம்ம வீட்டு பொண்ணு வாழ்க்கையே இப்படி சீரழிக்க பார்த்துருக்கே" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஈஸ்வரிக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.